ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. இன்னைக்கு டேட் ஜூலை 1ஆம் தேதி 2025வது வருடம். இந்த டேட்டை சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, ஒருவேளை 25 வருஷம் கழிச்சு யாராச்சும் ஒருத்தவங்க இதே வீடியோவை பார்த்தாங்க அப்படின்னா 2050வது வருடமும் இந்த மாதிரி சம்பவங்கள் இன்னும் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கும். இதை நான் ஏன் திறமை இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன், இந்தியா சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் சரி முன்னாடியும் சரி இந்த மாதிரி சம்பவங்களை நிறுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராடி இருக்காங்க, இதை பத்தி பேசியிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா இப்போ 2025வது வருடத்துல முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் முடியல, நாங்க இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருப்போம்னு சொல்லிட்டு நிறைய பேரு இந்த கொடூரத்தை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தவங்க உங்களுக்கு கிஃப்ட் தந்தாங்க அப்படின்னா அதை வாங்கலாம், இல்ல அப்படின்னா அதை வேண்டான்னு சொல்லலாம். ஆனா எனக்கு கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு கையேந்தி அவங்கள அடிச்சு துன்புறுத்தி வருத்தப்படுத்தி ஏதாச்சும் ஒரு டார்ச்சர் பண்ணி கடைசியா அந்த கிஃப்ட் உங்க கையில கிடைக்கணும்னு நினைச்சா அதுக்கு பேர் கிஃப்டா இல்ல அதுக்கு பேர் பிச்சையா? இப்படி கையேந்தி பிச்சை ஏந்துறது நமக்கு எவ்வளவு கேவலமா இருக்கும். ஆனா இன்னமும் நிறைய பேர் அவங்க கிட்ட காசு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வசதி இருந்தாலும் சரி, சம்பாதிக்கிறவனா இருந்தாலும் சரி, கையேந்திக்கிட்டே தான் இருக்கான். அவன் கையேந்தினா கூட பரவாயில்ல, அது என்னமோ அவனோட உரிமைன்னு சொல்ற மாதிரியும் அடுத்தவங்களை துன்புறுத்தி வரதட்சணை அப்படிங்கிற பிச்சையை வாங்கும் போது அவங்களுக்குள்ள என்ன மாதிரி ஒரு சந்தோஷம் வருதோ தெரியல. அதை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல. இந்த சம்பவத்தை பத்தி நான் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் போதே நம்ம யாரை பத்தி பேச போறோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கடைசி 2 நாட்களா நியூஸ் ஆர்டிகல்ஸ் ஆகட்டும், நியூஸ் சேனல்ஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், எதை எடுத்து பார்த்தாலும் ரித்தன்யா அப்படி இந்த ரித்தன்யாவுக்கு என்னதான் கொடூரம் நடந்துச்சு. இந்த வீடியோவோட கடைசியில ரித்தன்யா இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க முழுக்க அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சுட்ட வாய்ஸ் மெசேஜை முழுசா நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு ரித்தன்யாவோட மனநிலையை உண்மையானுமே தெரிஞ்சுக்கணும், அந்த பொண்ணோட கஷ்டங்கள் என்னங்கிறது புரிஞ்சுக்கணும், அந்த பொண்ணு செஞ்சது தப்பா கரெக்டாங்கிறத தாண்டி அந்த பொண்ணோட நிலைமையை நம்ம உணரணும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆடியோவை நீங்க கேட்கலாம். திருப்பூர் அவினாஷில இருக்கிற கைகாட்டி புதூர் அப்படிங்கிற ஏரியால தான் அண்ணாதுரை அப்படிங்கிற ஒரு பெரிய பிசினஸ்மேன் வாழ்ந்துட்டு வர்றாரு. அண்ணாதுரைக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, சொந்தமா ஒரு கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி இருக்கு. அண்ணாதுரைக்கு கீழே ஏகப்பட்ட எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்கறாங்க. திருப்பூர் அப்படின்னாவே பனியன் மெட்டீரியல், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய பிசினஸ் மார்க்கெட்டே இருக்கும். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆன்லைன்ல அமேசான் ஆகட்டும், பிளிப்கார்ட் ஆகட்டும், எந்த இடத்துல பனியன் நீங்க ஆர்டர் போட்டீங்கனாலும் திருப்பூர் தான் சோர்ஸா இருக்கும். அந்த லெவலுக்கு ஒரு பெரிய பிசினஸ் மார்க்கெட். அந்த பிசினஸ்ல அண்ணாதுரை இருக்கிறதுனால தான் அவர் கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்காரு, நல்லபடியா லாபத்தையும் பார்க்கிறாரு. அவரோட வீட்டுல அண்ணாதுரையோட ஒய்ஃப், அவரோட பொண்ணான ரித்தன்யாவுக்கு 27 வயது ஆகுது. டிகிரி முடிச்சுட்டு வீட்டுல சும்மா தான் இருக்காங்க. அப்பப்ப அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்போது அப்பாவோட பிசினஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப ஆக்டிவான பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு கூட. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலயுமே பையனை தேட ஆரம்பிச்சாரு அண்ணாதுரை. நம்மளோட ஈக்குவல் ஸ்டேட்டஸா இருக்கணும், அவங்களோட குடும்பமும் நம்மளோட குடும்பமும் கரெக்டான ஸ்டேட்டஸா இருக்கணும், நல்ல வசதியான குடும்பமா இருக்கணும். நம்மளோட பொண்ணு போய் அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நம்மளோட பொண்ணு, அதாவது ஒரு அப்பா தன்னோட பொண்ணை எங்க கட்டி வச்சா சந்தோஷமா இருப்பா அப்படின்னு எவ்வளவோ கனவு கண்டு வச்சிருப்பாரு. நம்ம கொடுக்குற அதே வசதி, நம்ம பொண்ணு ரொம்ப வசதியா இருந்துட்டா, போற இடமும் வசதியா இருந்தாதான் அவளால தாக்கு பிடிக்க முடியும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே அவங்க யோசிப்பாங்கல்ல. அதே மாதிரிதான் அண்ணாதுரைக்கு அவ்வளோ பெரிய கனவு. ஒரு நல்ல ஃபேமிலி, ரிச்சான ஃபேமிலியில நம்மளோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், ஊரே பாக்குற மாதிரி ஒரு பெரிய கிராண்டான கல்யாணம், ஊர்ல இருக்கிற எல்லாருமே என் பொண்ணை பத்தி தான் பேசணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட கனவு அண்ணாதுரைக்கு ஒரு அப்பாவா இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே ஜாதகத்தை கொடுக்குறாங்க. அப்போதான் கவின்குமார் அப்படிங்கிற ப்ரொஃபைல் அவங்க கைக்கு கிடைச்சிச்சு. இந்த கவின்குமாரும் அவங்க ஜாதியை சேர்ந்த பையன் தான், ஓகே கொஞ்சம் வசதியா இருக்கிற ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. அந்த கவின்குமாரோட ஜாதகம் நீட்டாவே மேட்ச் ஆனதுனால பையனை பார்க்க ஆரம்பிச்சாங்க. பையனை பார்க்கும்போது ரொம்ப நல்ல பையன் மாதிரி தெரியுறான், அதனால நம்ம கட்டி வச்சிடலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி பொண்ணு பார்க்கறது, பையன் பார்க்கறது, இந்த மாதிரி எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணி என்கேஜ்மெண்ட் பண்ணி முடிச்சு பிப்ரவரி மாசம் கல்யாணத்தையும் பண்ணிட்டாங்க. இந்த கவின்குமார் யாரு அப்படின்னா, ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்லயும் நான் பார்த்துட்டு இருக்கேன், இந்த கவின்குமாரை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டி இல்ல போல. கவின்குமார் யாரு? அந்த திருப்பூர்ல இருக்கிற காங்கிரஸ் லீடர் கிருஷ்ணாவோட பேரன். அவன் தான் கவின்குமார் அப்படிங்கறதான் சொல்றாங்க தவிர அந்த தாத்தாக்கு கொடுக்குற ஐடென்டிட்டி கூட பேரனுக்கு கொடுக்கறதா இல்ல. அப்படின்னா அந்த பேரன் அவ்வளவுதான் நினைக்கிறேன். கவின்குமார் அப்படிங்கிறது ஒரு பேர் மட்டும்தான். அவன் என்ன வேலை பார்க்கறான், அவன் யாரு, என்ன சம்பாதிக்கிறான், அவனுக்கு இருக்கிற ஐடென்டிட்டி இந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த மாதிரி எதுவும் இல்லாத ஒருத்தவன்ட்ட எந்த நம்பிக்கையில இவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியே. சரி, பையனையாவது விசாரிக்கல, அட்லீஸ்ட் அவங்க குடும்பத்தை பத்தியாவது விசாரிப்பாங்கன்னு பார்த்தா
குடும்பத்தை பத்தியும் விசாரிக்கல போல. அது என்னோட ரெண்டாவது கேள்வி. இத்தனை பேரை பார்த்திருக்காங்க, தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, ஆனா குடும்பத்தை பத்தி அவங்களோட கேரக்டரை பத்தி ஏன் விசாரிக்கல அப்படிங்கிறதும் ஒண்ணுமே தெரியல. கல்யாணத்தை மட்டும் பிப்ரவரி மாசம் நல்ல கிராண்டா நடத்திருக்காங்க. இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட், பொண்ணு பாக்குறது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கும் போதே அந்த வரதட்சணை அப்படிங்கிற பிச்சைய நல்லாவே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. 70 லட்சம் ரூபாய் போட்ட ஓல்வோ காரு, 100 பவுன் நகை, சில ஆர்டிகல்ஸ்ல எல்லாம் 300 பவுன் நகை கொடுத்ததா சொல்றாங்க. உண்மையானுமே உங்க 300 பவுன் நகை டிரான்சாக்ஷன் பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த லெவலுக்கு வசதிகள் அண்ணாதுரைகிட்டையும் இருக்கு, அந்த பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரன்ட்டையும் இருக்கு. இந்த மாதிரி வரதட்சணை எல்லாத்தையுமே கொடுத்து 2.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பெரிய கிராண்டான கல்யாணத்தையே பண்ணியிருக்காங்க. அந்த கல்யாணத்துக்கு மட்டுமே கோல்டு எல்லாத்தையுமே சேர்த்து 2.5 கோடி. எதுக்காக இந்த 2.5 கோடி நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன்னு தெரியுங்களா? இந்தியாவில் இருக்கிற 90% மக்களுக்கு 2.5 கோடி ரூபா அப்படிங்கிறது லைஃப்ல அவங்களால பார்க்கவே முடியாது. அவங்க லைஃப்ல எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சி எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நிறைய பேத்துக்கு 2.5 கோடி ரூபா அப்படிங்கிறது டார்கெட் கூட வராது. அந்த 2.5 கோடி ரூபாவை ஒருத்தவரால கல்யாணத்துக்கு மட்டுமே போட்டு நடத்த முடியுது அப்படின்னா இவங்க கிட்ட எல்லாம் எவ்வளவு பணம் இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அவங்க கிட்ட பணம் இருக்கிறத பத்தி நான் பேச வரல இந்த இடத்துல. அவங்க கிட்ட அவ்வளவு பணம் இருந்தும் இந்த லெவலுக்கு கேவலமா ஒரு பொண்ணை ட்ரீட் பண்ணியிருக்காங்க, இந்த லெவலுக்கு கேவலமா பிச்சை எடுத்திருக்காங்க. அதுதான் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியமே. இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் நடந்த அடுத்த 10வது நாள் அண்ணாதுரை ரொம்ப நிம்மதியா நம்மளோட பொண்ணை வசதியான குடும்பத்துல கட்டி தந்துட்டோம், எந்த வேலையுமே தரமாட்டாங்க, பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு சொல்லிட்டு அவரு கனவுல மிதந்துகிட்டு இருக்காரு. ஆனா 10வது நாள் தன்னோட பொண்ணு அவங்களுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, அப்பா எங்க வீட்டுல வரதட்சணை இன்னும் அதிகமா எதிர்பார்க்கிறாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கப்பா, எக்ஸ்ட்ரா காசு வேணும், நகை வேணும், 100 பவுன் பத்தாது அப்படிங்கிறத சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணு சொல்லும் போது அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ, கல்யாணத்தை வேற பண்ணி வச்சுட்டோம், இனிமேட்டு நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, எப்படியாச்சும் நம்ம சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. எப்படியாச்சும் கொஞ்சம் சமாளிமா, எல்லாத்தோட இடத்துலயுமே இப்படிதான் இருக்கு, பணம் இருக்கிறவனா இருந்தாலும் சரி இல்லாதவனா இருந்தாலும் சரி இதே மாதிரிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இப்ப டைம் கரெக்டா சரியில்லை அப்படிங்கறத சொல்லி அந்த பொண்ணை கொஞ்சம் சமாதானப்படுத்துறாரு. ரித்தனியாவும் சரி நம்மளோட அப்பா இப்படி சொல்றாரு, நம்மளும் கொஞ்சம் சமாதானப்படுத்தி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவோம், அவங்களை எப்படியோ சமாளிப்போம்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சமா அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்த கொஞ்ச நாட்கள் ரித்தனியாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த ரித்தனியாவுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க சொல்றதே விட்டுட்டாங்க. ஏன்னா எப்ப தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போமா, கல்யாணம் பண்ணியாச்சு இல்ல, இனிமேட்டு நம்ம என்ன பண்றது இப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலயே பொண்ணு நல்லபடியா வாழட்டும். ஒவ்வொரு அப்பா அம்மாவும், நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அப்பா அம்மாவும் பொண்ணு ஏதாச்சும் சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்தா 3/4 பேரு ஐயோ சுத்தி இருக்கிறவங்களாம் நம்மளோட பொண்ணை பத்தி என்ன பேசுவாங்க, நம்ம பொண்ணை எப்படி வளர்த்தோம்னு சொல்லி தப்பா பேசுவாங்களே இப்படிங்கிற விஷயத்த பத்தி மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஆனா திருப்பி அந்த பொண்ணு அங்க அமுச்சு வச்சா அது உயிரோட இருக்குமா இல்லையா, என்ன ஆகும், இதை பத்தி யாருமே எப்பயுமே யோசிக்கிறது இல்லை. இவ்வளவு கோடி ரூபாய் சொத்து இருக்கிற அண்ணாதுரையும் அதை பத்தி யோசிக்கல போல. தன்னோட பொண்ணை சமாதானப்படுத்தி அங்க அமுச்சு வச்சிருக்காரு. பொண்ணுக்கு அதிகமா பிரச்சனைகள் வரும்போது பஞ்சாங்கத்தை போய் பார்த்திருக்காங்க, ஜாதகத்தை பார்த்திருக்காங்க. ஏதோ ஓகே இப்ப கொஞ்சம் பேட் டைம் போயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் டைம் எல்லாமே நல்லபடியா வரும், மாப்பிள்ளையும் பொண்ணும் சேர்ந்து நல்லபடியா வாழுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளார. பொண்ணோட வாழ்க்கை சரியாயிருமே அப்படிங்கிற அவங்க கும்பிடாத கடவுள் இல்லை. இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கும் போதுதான் ஜூன் 29ஆம் தேதி 2025 வருடம் காலையில 8 மணி பக்கம் ரித்தனியா அவங்களோட கணவர் ஆகட்டும், மாமனார் மாமியார் 3 பேத்துக்கிட்டையுமே நான் ஒண்டிப்பாளையத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா போனவங்க திருப்பி வீட்டுக்கு வரவே இல்லை. காலையில ஒரு 11 மணி பக்கம் ஆகுது. கவின்குமார் எங்க போனவ திருப்பி வரவே இல்லை, போறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு ஏதாவது போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணாதுரைக்கு கால் பண்றாரு. காலையில ஒரு 11 மணிக்கு கவின்குமார் இருந்து என்ன மாப்பிள்ளை இப்ப நமக்கு கால் பண்றாருன்னு சொல்லிட்டு ஏதோ பிரச்சனையோங்கிற ஒரு பயத்துல அண்ணாதுரை போன்ல பேசுறாரு. என்ன மாப்பிள்ளை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, உங்க பொண்ணு காலையில கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒண்டிப்பாளையம் கோயிலுக்கு போறேன்னு போனா, ஆனா திருப்பி இன்னும் வரவே இல்லை, ஒருவேளை உங்க வீட்டுக்கு ஏதாவது வந்துட்டாளா அப்படின்னு கேட்டா அவங்க அப்பாவுக்கு இல்லைங்க அவர் எங்க வீட்டுக்குலாம் எதுவுமே வரவே இல்லை, ஒருவேளை கோயில்ல டைம் கொஞ்சம் அதிகமா ஸ்பெண்ட் பண்றா போல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துருவா, 12 மணி பக்கம் ஆக போகுது இல்ல, கோயிலு க்ளோஸ் பண்ணிடுவாங்கல்ல அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இதை கேட்டுட்டு கவின்குமாரும் சரி மாமா நான் வச்சிடறேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாரு. ஆனா இந்த இடத்துல இருந்துதான் ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயமே அண்ணாதுரைக்கு தெரிய வருது. கவின்குமாரோட போனை வச்சதுக்கு அப்புறம் தான் அவர் பாக்குறாரு தன்னோட பொண்ணான ரித்தன்யா வாட்ஸ்அப்ல ஏகப்பட்ட வாய்ஸ் மெசேஜ் எல்லாத்தையுமே அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. என்னடா வாய்ஸ் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆன் பண்ணும் போது அவரு கண்ணில இருந்து வந்த தண்ணீர், ஒரு அப்பாவா யாருக்குமே இந்த மாதிரி ஒரு நிலைமை என்னைக்குமே வரக்கூடாதுங்கிறத நம்ம வேண்டிக்குவோம்.
அந்த வீடியோவை நீங்க கேட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய டிப்ரெஷன்ல ரித்தன்யா இருந்திருக்காங்க, அவங்க எவ்வளவு கவலைப்பட்டிருக்காங்க, இந்த முடிவு எடுக்கிறதுக்கு அவங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பொண்ணு இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கு நான் செத்துறலாம் அப்படின்னு நினைச்சா அந்த கஷ்டங்களை கொடுக்குற பிறவிகள் எவ்வளவு கொடூரமா இருந்திருப்பாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வீடியோல ஜஸ்ட் ஒரு அவுட்லைனா சொல்றேன், அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் என்னோட உயிரை விட போறேன், என்னை திட்டுவீங்க, என் மேல கோபம் இருக்குங்கிறதே எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா எனக்கு வேற வழி இல்லப்பா, பஞ்சாகம் ஜாதகம் இதெல்லாம் நம்புறதெல்லாம் வேஸ்ட்டுப்பா, நமக்கு என்னைக்குமே அடுத்தது நல்லது நடக்கும்னு சொல்லி எனக்கு தோணல. என்னை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. நான் சாகிறதுக்கு முதல் காரணம் என்னோட கணவனான கவின்குமார், அவனோட அப்பாவான அதாவது என்னோட மாமரான ஈஸ்வரமூர்த்தி, என்னோட மாமியாரான சித்ரா தேவி. இவங்க 3 பேர் தான் என்னை டார்ச்சர் பண்ணி என்னை சாக வச்சிருக்காங்க. இவங்க 3 பேரும் பணத்தையே திம்பாங்க போல, அந்த லெவலுக்கு பண ஆசை பிடிச்ச பேய்ங்க. ஏமாந்துட்டோம்ப்பா, நம்மளை பிளான் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, நம்ம கிட்ட காசு இருக்குன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பிளான் பண்ணி செஞ்ச கிரிமினல்ஸ் இவங்க 3 பேருமே. நான் இறந்ததுக்கு அப்புறம் கூட என் மேல ஏதாச்சும் தப்பு சொல்லுவாங்க, அதனாலதான் இந்த ஆடியோவை நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். அவங்க ஏதாச்சும் தப்பு சொல்லும் போது இந்த ஆடியோவை எல்லாத்துக்குமே காட்டுங்கப்பா, எல்லாத்துக்குமே அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். உடல் ரீதியாவும் சரி மன ரீதியாவும் சரி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அந்த கவின்குமார் கூட என்னால வாழ முடியாதுப்பா, முடியல என்னால, உடல் ரீதியா ரொம்ப டார்ச்சர் பண்றான். இதெல்லாம் கேட்கும் போது அந்த அப்பாவோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன்னோட பொண்ணு என்ன செய்ய போறா அப்படிங்கிற அப்படியே கையில பதற ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நிலைமை வந்ததுக்கு அப்புறம் நீங்க நினைப்பீங்கப்பா, நம்ம டிவோர்ஸ் பண்ணிட்டு நம்மளோட பொண்ணுக்கு வேற ஒருத்தவனை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அதுக்கான சத்து எனக்கு இல்லப்பா. நீங்க எனக்கு நல்லபடியா தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க, நல்ல அப்பாவா இருந்தீங்க, நல்ல அம்மாவா இருந்தீங்க. ஆனா என்னோட வாழ்க்கை இப்படி முடியும்னு சொல்லிட்டு நானும் யோசிக்கவே இல்லை. இனிமேட்டு என்னோட வாழ்க்கை நடக்கணும்னு சொல்லியும் எனக்கு தோணலப்பா, ரொம்ப பயமா இருக்கு. இவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தன் கூட போய் என்னால வாழவும் முடியாது. என்னோட வாழ்க்கையில ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லி நான் வாழ்ந்துட்டேன்ப்பா. இவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தங்கிட்ட போவே முடியாது, என்னால இவங்க கிட்டயும் வாழவே முடியாது. அந்த வீட்டுல இருக்கிற ஒரு டிராயர்ல இதுக்குள்ளாரதான் நகை இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஆடியோ கால்ல அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு அப்படி ஒரு ஷாக். அண்ணாதுரைக்கு உடனே நம்மளோட பொண்ணை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அண்ணாதுரை அந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பாவம். அதுக்கப்புறம் நம்மளோட பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கும் போதுதான் சேயூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அண்ணாதுரைக்கும் சரி கவின்குமாருக்கும் சரி ஒரு கால் வருது. அந்த ஒண்டிப்பாளையம் கோயிலுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ரொம்ப நேரமா ஒரு கார் ரொம்ப டவுட்ஃபுல்லா நின்னுகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திருக்காங்க. காருக்குள்ளார வாயில நுர தள்ளி ரித்தன்யா அந்த கார் சீட்ல உக்காந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஆரம்பத்துல அவங்க ஒருவேளை மயங்கி கிடக்குறாங்களோன்னு சொல்லிட்டு காரை நல்லா அடிச்சு பார்த்திருக்காங்க, திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா ரித்தன்யா எந்திரிக்கவே இல்லை, அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறது இங்க இருக்கிற எல்லா மக்களுக்குமே புரியுது. உடனே சேயூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து யார் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. ஏன்னா பொதுவா வெளியில இருக்கிற மக்கள்லாம் பார்த்தா இது ரித்தன்யாங்கிறது தெரியாது இல்ல, யாரோ ஒருத்தவங்க கார்ல இறந்து கிடக்குறாங்க அப்படிங்கிறது தானே தெரியும். போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு காரோட டோர் ஓபன் பண்ணி இவங்களோட ஐடி கார்டுலாம் எடுத்துதான் இவங்களுக்கு பேரு ரித்தன்யாவுக்கு 27 வயது ஆகுது, இவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவங்களோட போன் மூலியமா எல்லாத்தையும் கால் பண்ணியிருக்காங்க. உடனே அந்த பாடியை அவினாஷியோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட போஸ்ட்மார்ட்டம்க்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அடுத்த கொஞ்சம் மணி நேரத்திலேயே போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு இவங்களோட ரிப்போர்ட்ல இவங்க விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. தென்னை மரத்துக்கு யூஸ் பண்ற பூச்சி மருந்தை டோட்டலா குடிச்சிருக்காங்க, எக்ஸ்ட்ரா சில மாத்திரைகளும் போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியே வருது. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இதுக்கு காரணம் தற்கொலைனால அவங்க இறந்திருக்காங்க. இந்த பெண்மணிக்கு கல்யாணமாகி வெறும் 78 நாட்களே ஆகுது. கல்யாணமாகி 78 நாட்கள்ல ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்குது அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் யாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பொண்ணு வீட்டுக்காரங்க, பொண்ணு வீட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்றாங்க. எங்க பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு முக்கியமான காரணம் மாப்பிள்ளை, அவளோட மாமியார், மாமனார், இவங்க 3 பேர் மட்டும்தான் கொலைகாரங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்திருக்காங்க. இந்த தற்கொலையில கூட எங்களுக்கு பெரிய டவுட்டே இருக்கு, இது ஒருவேளை கொலையா கூட இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டையும் ரைஸ் பண்ணியிருக்காங்க.
போலீஸ் அவங்களோட என்கொயரி ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்ச முக்கியமான எவிடன்ஸே அண்ணாதுரை கையில இருக்கிற மொபைல் தான். ரித்தன்யா இறந்து போகிறதுக்கு முன்னாடி தன்னோட அப்பாவுக்கு ஒரு பெரிய வாய்ஸ் சாட்டே அனுப்பிச்சு விட்டது மட்டும்தான் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரித்தன்யாவோட நகைகள் எல்லாத்தையுமே திருப்பி எங்க அப்பா அம்மாவுக்கே சேரணும் அப்படிங்கிறது தான் ரித்தன்யாவோட ஆசையும். அதனாலதான் எந்த இடத்துல எந்த டிராயர்ல எல்லா நகைகளும் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு கொடுத்திருக்காங்க. போலீஸ் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கரெக்டான எவிடன்ஸை கண்டுபிடிச்சு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி டவுரி சிஸ்டம், அதாவது டவுரி கேசஸ் என்னென்ன செக்ஷனோ எல்லாத்தையுமே அவங்க 3 பேத்து மேலையும் போட்டிருக்காங்க. கவின்குமார், ஈஸ்வரமூர்த்தி, சித்ரா தேவி, இவங்க 3 பேத்தையுமே அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியே கொண்டுட்டு போகும்போது ஃபுல்லா மக்கள் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அதாவது ரித்தன்யா குடும்பத்தினராகட்டும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணி அவங்களை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் விட்டா கூட்டத்தோட கூட்டமா அவங்களே சாவடிச்சிருப்பாங்க. அங்க இருக்கிற போலீஸ்லாம் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கே திணற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஒரு கோபம். அவங்க 3 பேத்தையுமே கார்ல உட்கார வச்சு அடுத்த மெஜிஸ்ட்ரேட் கூட்டிட்டு போகிறதுக்குள்ளார போலீஸ்க்கே ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா தான் இருந்துச்சு. இந்த எல்லா விஷயங்களும் நம்ம கவனிக்கும் போது இந்த சம்பவம் நடந்ததுக்கான முக்கியமான காரணம் டவுரி மட்டும்தானா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. ஏன்னா ரித்தன்யா அவங்களோட ஆடியோ சாட்ல ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாங்க. என்னால முடியலப்பா, இவங்க செய்யற சில விஷயங்கள்லாம் வெளியே சொல்றதுக்கே கூசுது, என்னால சொல்லவே முடியல, அவ்வளோ கஷ்டங்கள் பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே அண்ணாதுரை எல்லாத்துக்கிட்டையுமே இன்டர்வியூ தரும் போது அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னோட பொண்ணோட மாமனாரு அவகிட்ட ஒரு நாள் வந்து, என் பையனுக்கு நீ படுக்கையில செய்யற விஷயங்கள்லாம் பத்தல, அவனுக்கு படுக்கையில வேற மாதிரி இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படிங்கிறத மாமனார் மருமக கிட்ட சொன்னதா அந்த அப்பா கதறி அழுகிறார். இதெல்லாம் கேட்கும் போது அந்த பொண்ணு என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருப்பாங்க, அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. எந்த பொண்ணுக்கும் அவங்களோட புகுந்த வீட்டுல இந்த மாதிரி கொடூரம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்குவோம். கடைசியா இந்த இடத்துல இறந்தது ரித்தன்யாவே இருக்கட்டும், அடுத்த ரித்தன்யாவை நம்ம பார்க்காம இருக்கிறதே நல்லது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்த ஃபேஸ் பண்ணாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை பேர் உங்களுக்கு எதிர்த்து நின்னாலும் அட்லீஸ்ட் உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தவங்களாவது இருப்பாங்க. அந்த ஒருத்தவங்களுக்காகவாவது நீங்க வாழ்ந்து காட்டுங்க. என்னைக்குமே சாவு, தற்கொலை அப்படிங்கிறது முடிவே இல்லை. ஒரு பிரச்சனையில இருந்து ஓடுறதுனால அதுக்கு முடிவுக்கு வராது. அந்த பிரச்சனையை எதிர்த்து ஃபேஸ் பண்ணும் போதுதான் நம்மளோட வாழ்க்கையில அந்த பிரச்சனையை நம்மளால கடந்து போக முடியும். அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் தாங்க. பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களை இடிக்கும் போது செத்தர்லாண்டா பேசாம நம்மளால வாழவே முடியலடா அப்படிங்கிறது தோணும். ஆனா கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ளாரான காயம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும். அந்த டைம் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க வைக்கும். அதுக்கப்புறம் நம்ம நினைச்சது தப்புன்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா உணர்வீங்க. இந்த இடத்துல ரித்தன்யாவுக்கு அந்த டைம் கிடைக்கல அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். கல்யாணமாகி வெறும் 78 நாட்கள், அவங்களோட குடும்பத்துல தினம் தினம் ஏகப்பட்ட பிரச்சனைகள். ரித்தன்யா ஒவ்வொரு செகண்டுமே என்ன பண்ணலாம்னு யோசிச்சு கடைசியா இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நீங்களோ யாராச்சும் இந்த நிலைமையில இருந்தீங்கன்னா, நம்ம இந்த லைஃபை விட்டே போயிடலாம், இந்த லைஃபே வேணாம், கஷ்டப்பட வேணாம் அப்படிங்கிற ஏகப்பட்ட தாட்ஸ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா தயவு செய்து உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட போய் பேசுங்க. மனசு விட்டு எல்லாத்துக்கிட்டுமே பேசுங்க. இல்ல அட்லீஸ்ட் ஒரு படிச்ச கவுன்சிலர்கிட்டயாவது உங்களோட மனசுல தோன்றது எல்லாத்தையுமே போய் சொல்லுங்க. உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமே வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு அப்பா அம்மா கிட்டையும் நான் தயவு செய்து சொல்றேன், ஒவ்வொரு பையனையுமே கொஞ்சமாவது புத்தி சொல்லி அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து நல்லபடியா வளர்த்துங்க. உங்களோட பையனை எதுக்குமே ஆக்காம என்னைக்காச்சும் ஒரு நாள் கல்யாணம் பண்ணுவான், நம்ம நீட்டா பிச்சை எடுக்கலாம், அது மூலியமா பையன் ஒரு பிசினஸ் பண்ணுவான், அது மூலியமா முன்னேறுவான் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டு இருக்காதீங்க. நிறைய பேருக்கு இதுவே வேலையா போச்சு. ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம், கோடிக்கணக்கில் காசு வாங்குவோம், அப்புறம் அந்த பொண்ணை ஏமாத்துவோம், ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம், அதுக்கப்புறம் பையனுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம். அந்த பொண்ணுகிட்ட ஒரு கோடி ரூபா பக்கம் வாங்கி நம்ம நீட்டா பணக்காராயிரலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேரு உழைப்பு இல்லை, அதுக்கு பேர் பிச்சை மட்டும்தான். அதே மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்களும் சரி, எனக்கு டாக்டர் வேணும், இன்ஜினியர் வேணும், பணக்கார மாப்பிள்ளை வேணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், பெரிய ஆளா இருக்கணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் யோசிக்கிறத விட்டுட்டு பொண்ணை மதிப்பானா, ஃபர்ஸ்ட் பொண்ணை நல்லபடியா பாத்துக்குவானா, அவங்க வீட்டுல பொண்ணை மதிப்பாங்களா, நம்ம புகுந்த வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணை சாமியா பார்ப்பாங்களா அப்படிங்கிறத கொஞ்சமாவது யோசிங்க. அந்த மாதிரி குடும்பத்துல தயவு செய்து கட்டித்தாங்க. காசை மட்டுமே பார்த்து, அந்தஸ்தை மட்டுமே பார்த்து கடைசியா பொண்ணோட வாழ்க்கைய தொலைச்சிடாதீங்க. அதே மாதிரி நான் உங்ககிட்ட நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், என்னைக்காச்சும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வீட்டுக்கு வந்து எனக்கு இத்தனை கோடி ரூபா வேணும், கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்டை பிச்சை மாதிரி எடுப்பாங்க பாத்தீங்களா, இதான்பா பண்ணணும், அப்பதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னா ஓங்கி செருப்பு எடுத்து அடிச்சு வெளியே அமுச்சு விடுங்க. வீட்டுல ஏதாவது விளக்க மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எடுத்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்க. அப்படிலாம் நீங்க அமுச்சு விட்டாதான் அடுத்தது அவன் போய் வேற எந்த பொண்ணுகிட்டையும் கேட்க மாட்டான்.
பாக்குறவங்க எல்லாரும் அடுத்தது ஐயோ நம்ம இந்த மாதிரி பிச்சை யார்ட்டையுமே கேட்டக்கூடாதுப்பா அப்படிங்கிற ஒரு பயம் வரும். இந்த மாதிரி எல்லா சம்பவங்களையும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். இதனால உங்களோட மனசுல ஒரு சின்ன மாற்றம் வந்து என்னால டவுரி தர முடியாது அப்படின்னு சொன்னா கூட ஒரு பெரிய சந்தோஷம் தான். ஐயோ இந்த டவுரிலாம் இனிமேல் நம்ம கேட்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்துல நீங்க தீர்மானம் எடுத்தீங்கனாலும் அது என்னோட வீடியோவுக்கு ஒரு பெரிய சக்சஸாவே நான் யோசிச்சுக்கிறேன். கோடி கணக்குல காசு இருக்குது, பெரிய கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி, எவ்வளவோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, போதாதுக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வேற இந்த 2 ஃபேமிலிக்குமே இருக்கு. இவங்களோட பொண்ணுக்கே இவ்வளவு பிரச்சனைனா காசே இல்லாத ஃபேமிலியில இருந்து வர பொண்ணுங்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஒவ்வொன்றா பார்க்கும் போது எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்கு, எனக்குள்ளாரையே மனசு பதறுதே அப்படின்னா எத்தனை பேருக்கு இதை பார்த்தோன்னா மனசு பதற ஆரம்பிக்கும். அதனாலதான் நிறைய பேர் பெண் குழந்தைங்களே வேண்டாம்னு சொல்லிட்டு ஆண் குழந்தைங்களை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னும் நிறைய கிராமங்கள்ல எல்லாம் பெண் குழந்தைங்களை உள்ளுக்குள்ளார கருவா இருக்கும் போதே கலைச்சிடுறாங்க. ஏன்னா பெண் குழந்தையா பிறந்துச்சுன்னா அதை பாதுகாக்கணும், அதை இப்ப இந்த உலகத்துல பாதுகாப்பா கொண்டுட்டு வரதே பெரிய விஷயங்களா இருக்கு. அப்படியே பாதுகாப்பா கொண்டுட்டு வந்தாலும் வழி மாறி எவன் கூடயே போய் விழுந்துடுறாங்க, யாரோ ஒரு பொறுக்கியை கொண்டுட்டு வந்துடுறாங்க. அதெல்லாம் தாண்டி சரி நம்மளே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா கடைசியா டவுரின்னு சொல்லிட்டு நம்மளோட பொண்ணையே கொலை பண்றாங்க. அப்படிப்பட்ட பொண்ணு நமக்கு வேணுமான்னு சொல்லிட்டு இன்னமும் கிராமங்கள்ல நிறைய பேர் கருவிலேயே அழிச்சிட்டு இருக்காங்கங்க. வருஷம் பெண்களோட பாப்புலேஷன் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. ஆண்கள் தான் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆண்களை அடிக்கிட்டு போயிட்டே தான் இருக்காங்க. இப்ப 2025 வருடத்துல உங்களோட பையன் எத்தனை பேருக்கு 35 வயசு 37 வயசு 40 வயசுல கல்யாணம் ஆகுது அப்படிங்கிறது தெரியல. 27 29 எல்லாம் கல்யாணம் ஆகிட்டு இருந்தது இப்ப எல்லாம் அது ஒரு நார்மல் ஏஜாவே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு ஜாதகத்தை எடுத்து ஒரு பொண்ணு தேட ஆரம்பிச்சா அந்த பொண்ணு நீட்டா கிடைக்கிறதுக்கு மட்டுமே 5-6 வருஷம் பக்கம் ஆகுது. முன்னெல்லாம் படிச்ச பொண்ணு வேணும், சம்பாதிக்கிற பொண்ணு வேணும், அழகான பொண்ணு வேணும் அப்படிங்கிறத நினைக்கிறதெல்லாம் தாண்டி பொண்ணு கிடைச்சா போதும்பா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர். அப்பா அம்மாவும் சரி பையனும் சரி, எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தா போதும், அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி படிச்சாலும் பரவாயில்ல, கல்யாணம் நடந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. இப்பவே இப்படி ஏங்கிட்டு இருக்காங்களே, போக போக இதே மாதிரி பெண்களோட பாப்புலேஷன் கம்மியாயிட்டே இருந்தா உங்க பையனுக்கு 45 50 60 பிரம்மச்சாரியா இருந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். உங்க பையனுக்கு ஃபியூச்சர் இல்ல, உங்களுக்கு வரலாறு இல்ல, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஜெனரேஷனே இருக்காது. இந்த மாதிரி நிலைமைக்கு உண்மையானுமே நீங்க தள்ளணுமா? கொஞ்சம் மாற்றத்தோட நடந்துக்க ஆரம்பிங்க. பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க, அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, ஒரு குடும்பத்தை ஈக்குவலா நடத்துறதுக்கு அவங்களும் எல்லா உழைப்பையுமே போடுறாங்க, அவங்களும் தன்னோட குழந்தைங்களுக்கு எல்லா அன்பையுமே தராங்க. இதெல்லாம் தாண்டி நீங்க என்னடா தப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க பெண்களுக்கிட்ட இருந்து அதிகமா காசை பிச்சையா வாங்குறதுக்கு? நான் எல்லா ஆம்பளைங்களையும் தப்பு சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தவங்களும் வரதட்சணை அப்படிங்கிற பேர்ல அடிச்சு துன்புறுத்தி அந்த வரதட்சணையை வாங்குற சிஸ்டம் இன்னமும் நிறைய இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த ஆண்களை மட்டும்தான் பிச்சை எடுக்கிறதுக்கு சமமா நம்ம பாக்குறோம். இப்ப இந்த சம்பவத்துல கவின்குமார், ஈஸ்வரமூர்த்தி, சித்ராதேவி இவங்க 3 பேர்த்த பத்தி நம்ம பேசிட்டு இருந்தாலும் ஒருவேளை இவங்க ஆல்ரெடி பெயில்ல வெளியே வந்திருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. அவங்களோட லாயர் வச்சு எவ்வளவு காசு கொடுக்கணுமோ கொடுத்து அவங்க வெளியே வந்திருக்கலாம். அது நமக்கு பெரிய ஆச்சரியத்தை எல்லாம் ஒன்றும் தராது. ஏன்னா நார்மலாவே நம்மளோட லா அண்ட் ஆர்டர் சிஸ்டத்துல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கதா செய்யும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரித்தன்யா இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வாய்ஸ் சாட்டை அவங்க அப்பாவுக்கு அமைச்சு விட்டு தான் அவங்க இறந்திருக்காங்க. அந்த வாய்ஸ் சாட்டை இப்ப நம்ம கேட்போம். நெக்ஸ்ட் வீடியோட பார்ப்போம். பாய். மன்னிச்சிருங்கப்பா, போதும், என்னால முடியல. நீங்க என் மேல கோவப்படுவீங்கன்னு தெரியும், என்ன வெறுத்துருவீங்கன்னு தெரியும், எல்லாமே தெரியும். காலம் பூரா உங்க கூடவே அவங்க அம்மா கூடவே உங்க கூட இருந்து உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு வேதனைப்படுத்திட்டு என்னாலே நிம்மதியா இருக்க முடியாம ஊருக்காக என்னால ஒருத்தன் கூட என்னால இருக்க முடியாதுப்பா. இது என்னைக்கு என் தலையெழுத்து நான் நினைச்சுக்கிறேன். போதும், நான் முடிச்சுக்கிறேன் என் லைஃப. இந்த பஞ்சாயத்து, கோயிலுக்கு கூட்டிட்டு போறது, பஞ்சாங்கம் பாக்குறது, இதனால என்னைக்குமே ஒரு பிரச்சனை சால்வ் ஆகாதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். ஐம் சாரிப்பா. எனக்கு உண்மையாலுமே வாழ பிடிக்கல, எனக்கு எந்தவித ஹோப்புமே இல்லை. நான் யாரையுமே கஷ்டப்படுத்தணும்னு இது வரைக்கும் சத்தியமா நினைச்சதே இல்லை. ஆனா ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கு புரியல. நான் போறேன்ப்பா. இதுக்கு மேலேயே இருந்து எந்த விதத்திலயும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. நான் உங்களுக்கு பிறந்ததே முதல் தப்பு, மன்னிச்சிருங்க. சாரி. நீங்க எந்த தப்பும் பண்ணிரல,
என்ன பெத்து நல்லபடியா வளர்த்து ஒரு ஆளாக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா அது தப்பா போயிருச்சு. நான் உண்மையாதான் இருந்தேன். நல்ல வாழ்க்கை அமையும் நினைச்சேன். என் தலையெழுத்து இப்படிதான் அமையணும்னு இருக்கு. சரி, என் தலையெழுத்து என்னவோ அதானே நடக்கும். முடிஞ்சு போச்சு என் லைஃப். இத கண்டினியூ பண்றக்கோ இல்ல இத இப்ப முடிச்சாலும் இன்னொரு லைஃப் நாளைக்கு தேடுறக்கோ என் உடம்புலயும் தெம்பில்ல, என் மனசுலயும் தெம்பில்ல. எனக்கு வாழ்றக்கே பயமா இருக்கு. நான் கோழை ஆயிட்டேன். எதையும் ஃபேஸ் பண்ண முடியலனால நான் ரொம்ப கோழை ஆயிட்டேன். இதை எப்படி சொல்றது? உங்களையும் நான் காயப்படுத்துறேன் அதிகமா. நான் லூஸ் ஆயிட்டேன். ஐம் சாரிப்பா. நான் என் லைஃப் எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல நான் வாழ விரும்பல சுத்தமாவே. என்ன மன்னிச்சிருங்க. என்ன பெத்ததுல இருந்து நீங்களும் அம்மாவும் பட்ட கஷ்டத்துக்கு அவமானத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நான் சத்தியமா என்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நினைச்சதே இல்ல. என் நேரம் ஏதோ ஒண்ணு ஆயிருது. அந்த வீட்டுல போய் என்னோட திங்ஸ் எடுக்க வேண்டியது என்னோட சிவப்பு கலர் ஹேண்ட்பேக் கட்டளை கீழே வச்சிருக்கிறேன். அந்த பேக்ல ஒரு சாவி இருக்குது. அந்த சாவி எடுத்துட்டு கவின் வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பாத்ரூம் போற வழியில டோரு திறந்தோனையும் லெஃப்ட் சைட்ல கீழால இருக்கிற ஃபர்ஸ்ட் ட்ரா அது ஒண்ணு மட்டும்தான் லாக் பண்ணி வச்சிருக்கேன். அதுலதான் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல மாமாவும் பாப்பாத்தியமாவும் வச்சு தந்த ஜுவல்லு, அவங்க வச்சு அந்த கவின் வீட்டுல வச்சு கொடுத்த ஜுவல்லு, மயில் பெண்டன்ட் போட்ட ஜுவல்லு, ஒத்த விலையில மயில் கமலு, இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்க ரைட் சைட்ல ஃபர்ஸ்ட் ட்ரால ஒரு சின்னோண்டு பாக்ஸ்ல என்னோட கொலுசு, நீங்க முதல்ல எனக்கு எடுத்த அந்த செயினை, பூ போட்ட மோதிரம் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போனா பச்சை கலர் ட்ராலி நீங்க வாங்கி கொடுத்தது, அதுக்குள்ள நீங்க கொடுத்து 2 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கேன். அது அந்த பொட்டியோட சாவிய பாத்ரூம்குள்ள போறப்போ லெஃப்ட் சைட் ஃபர்ஸ்ட் ட்ரா கீழே ஒரு ஹேண்ட்பேக் வச்சிருக்கேன். ஜுவல் வச்ச ட்ராக்குள்ளேயே அந்த ஹேண்ட்பேக்ல 2 பழைய போன் இருக்கும். அந்த பழைய போன் கூட ஒரு சாவி இருக்கும். அந்த சாவி வச்சுதான் திறக்கணும் அந்த பொட்டிய. வேற எதுவும் என்னோட அங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா இதெல்லாம் அங்க இருக்கு. என்னால ஒருத்தன் கூட இருந்துட்டு ஃபியூச்சர்ல என்ன அவ்வளோத்தனெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா. ஐம் சாரிப்பா. இந்த தடவை நான் யாரும் என்ன காப்பாத்தணும்னு நினைக்கலப்பா. எல்லா தடவையும் நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன். ஆனா இந்த தடவை என் லைஃப் எப்பவுமே மாறாதுங்கிறது உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். இதை நான் எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லி எனக்கே அசிங்கமா ஃபீல் ஆகுது. இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. ஒருத்தவங்களோட குணத்தையும் கேரக்டரையும் மாத்தவே முடியாது. அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க. போதும் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொட்டுருக்கு. முடிச்சுக்கலாம். ஏன் நீ உன் வாழ்க்கை நீ ஏன் முடிச்சுக்கிற? முட்டாளா நீ உங்களுக்கு தோணலாம். எனக்கு அவ்வளவு தெம்பலாம் இல்லப்பா. அவ்வளவு தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாது. தைரியமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டேன். இந்த வாழ்க்கை வேண்டாம், முடிச்சிருக்கலாமே, பொறுமையா இருந்திருக்கலாமே நீங்க யோசிச்சிருந்தா இந்த வாழ்க்கைய முடிச்சாலும் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறக்கோ இன்னொரு வாழ்க்கைய ஏத்துக்கிறதுக்கான மனம் வலிமை என்கிட்ட இல்லப்பா. அது அசிங்கம். அது வேற மாதிரி வாழ்க்கையா போயிரும். என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான். நீங்களாம் என்ன பத்தி கண்ட கனவும் வச்ச ஆசையும் எதுவுமே நிறைவேறல. ஆனா என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்க மட்டும்தான். ஆனா உங்களை ரொம்ப நான் நோகடிச்சிட்டேன். ரொம்ப என்னால நீங்க காயப்பட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு. உங்களால வாயோட்டு சொல்லவும் முடியல. அதே சமயம் என்ன இப்படி பார்க்கவும் முடியல. என்னால நீங்க படுற வேதனை எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. இவன் கூடயும் என்னால வாழ முடியல. இவனும் இவன் ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி. இவங்க எல்லாம் யோசிச்சுதான் என் வாழ்க்கைய வீணாக்கிட்டாங்க. என்ன பெத்த பாவத்துக்கு என் வாழ்க்கை வீணா போயிடும். நீங்களும் எல்லாத்துக்கும் சகிச்சு இன்னும் புள்ள வாழ்க்கை சரியாயிராதா? நாளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சா அவளை யாராவது கஷ்டப்படுத்திட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சு இந்த வாழ்க்கையை சரி பண்ண பாக்குறீங்க.
அது எல்லா அப்பா அம்மாவும் நினைக்கிறதா. எனக்கு இந்த வாழ்க்கையில இவன் கூட வாழ்றதுக்கும் விருப்பம் இல்ல. இது இந்த வாழ்க்கை வேண்டாம்னு டிசைட் பண்ணி வெளியில வந்துட்டா இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான இதுவும் இல்ல. ஒருத்தனுக்கு ஒருத்திதான். இந்த ஜென்மத்துல எனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த வாழ்க்கை எனக்கு சரியில்லாம போயிருச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சது. அதுக்கு மேல நான் இனி எதுவும் வாழணும் அப்படின்லாம் நினைக்கல. அவங்க அப்பா அம்மா கவின் இவங்க எல்லாருமே பிளான் போட்டுதான் எனக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்க கொடுக்கற மென்டல் டார்ச்சர் என்னால தாங்க முடியல. உடல் ரீதியாவும் என்னால அவங்க கூட உண்மையாவே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு டெய்லியும். அதை யாருக்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கேக்குற எல்லாருமே சகிச்சு போ, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க கூட நான் பொய் சொல்றேன்னு நினைக்கல. சத்தியமா நான் எந்த விதத்திலயும் உங்ககிட்ட பொய் சொல்லப்பா. நடந்தது மட்டும்தான் சொன்னேன். எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க. எனக்கு ஏன் அமைதியா இருக்கேன், ஏன் இப்படி ஆயிட்டேன்னு எனக்கு தெரியல. உங்களால என்னை ஏத்துக்கவும் முடியல, ஏத்துக்க விடவும் முடியல உங்களை. ஆனா நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. இந்த தடவை என் மேல எந்த தப்பும் இல்லப்போ. எனக்கு சத்தியமா இந்த வாழ்க்கை பிடிக்கல. மென்டலி என்ன அசால்ட் பண்றாங்க, பிசிக்கலா ஈவன் டார்ச்சர் பண்றான். என்னால இதுக்கு மேல இந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியும்னு தோணல. போலீஸோ வேற யாராச்சும் ஏதாவது சொன்னா நீங்க யாருக்காக தலைக்குழிய வேண்டாம், இத போட்டு காமிச்சிருங்க. ஏன்னா அவங்க இததான் சாக்குன்னு உங்களை இன்னும் அசிங்கப்படுத்த நினைப்பாங்க. இதை யாரு முன்னாடி வேணாலும் போட்டு காமிச்சிருங்க. என்னோட இந்த முடிவுக்கு என்னோட திருமண வாழ்க்கை தான் உண்மையான காரணமே. அவங்களும் அவங்க குடும்பமும் தான் காரணமே. போது, உடல் ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு மன ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு எனக்கு இது வேண்டாம் இந்த லைஃப். அதெல்லாம் அவங்க மாற மாட்டாங்க. என்னோட இந்த முடிவுக்கு கவினும் ஈஸ்வரமூர்த்தியும் சித்ரா தேவியும் தான் காரணம். என் கல்யாண வாழ்க்கைய மோசமா போயிருச்சு. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கம்மா.